என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இதயம் எல்லை மீறியதே, சொல்லாத ஒரு ஈர்ப்பு. அத்தியாயம் 1 பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக இதையும் பாருங்கள். மொத்தமாக 20 எபிசோட்ஸ் இருக்குது. கார் மெதுவாக நின்றுச்சு. மழை இன்னும் லேசாக தூரிட்டு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி மழை உடம்ப நினைக்காது, ஆனால் மனசை நினச்சிடும். மீரா சீட் பெல்ட்டை கலத்திக்கிட்டு கார்லேருந்து இறங்கினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், சின்ன தயக்கத்தோடு சொன்னாங்க. அர்ஜுன் சிரித்தான். பரவாயில்ல. அவன் ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருந்தான், ஆனால் சொல்லலை. ஏன்னா அந்த வயசு வித்தியாசம் இருவருக்கும் அந்த நிமிஷம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. அந்த 22 வயசும் அந்த 36 வயசும். மீரா ஹாஸ்டல் கேட் உள்ளே போகும்போது ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா. இன்டர்வியூக்கு டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாம் நல்லா போகும் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். அவள் ஹெட் நோட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டா. கேட் க்ளோஸ் ஆன சத்தம். அந்த சத்தம் அர்ஜுன் மனசுக்குள்ளே ஏதோ க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது சரியா? அவன் தனக்குள்ளே கேள்வி கேட்டுட்டான். 36 வயசில் அர்ஜுன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. வேலை, வீடு, தூக்கம் எதுக்குமே குறைச்சல் இல்லை. ஆனால் அந்த நாள் தூக்கமே வரல. ஒரு ஸ்டூடெண்ட் தான், அதுக்கு இப்படி யோசிக்கிறது தப்பில்லையா? அவனுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு அவனையே கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணான். ஆனால் மனசு கேட்குமா? நோ வே, கேட்கவே இல்லை. அதே மாதிரி தான் மீராவும் பெட்டில் படுத்துக்கிட்டு சீலிங்கை பார்த்துட்டே இருந்தான். அவர் சாதாரண டாக்டர் மாதிரி இல்லை, ரொம்ப அமைதி. 36 வயசு இருக்கும். நார்மலி அவள் அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டா. இது ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் தான் அப்படின்னு தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டான். ஆனால் ஹார்ட் சும்மா இருக்குமா? இருக்காதே. அது எங்கே சும்மா இருந்துச்சு? ஓகே, அப்படியே 2 பேரும் அவங்களையே யோசிச்சுக்கிட்டு அந்த நைட்டை கழித்தாங்க. அடுத்த நாள் மீரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. ரிசர்ச் அப்சர்வேஷன் ஸ்டார்ட் ஆச்சுது. அந்த காரிடோரில் அர்ஜுன் நடந்து வந்தான். இந்த முறை 2 பேரும் நின்னாங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சாதாரண வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அர்ஜுன் கேட்டான். ஆமாம், இன்னைக்கு அப்படின்னாங்க மீரா. ஓகே, அவ்வளவுதான். ஆனால் இருவருக்கும் தெரியும் இதில் இன்னும் பேசணும் அப்படின்னு. ஆனால் அவங்க பேசிக்கல, அதோடையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மீரா டீ வாங்கிட்டு டேபிளில் தேடிட்டு இருந்தாங்க. அங்கே அர்ஜுன் தனியாக உட்கார்ந்துருந்தார். இங்கே உட்காரலாமா அப்படின்னு அவள் கேட்டா. உட்காருங்க. டீ கிளாஸ் சத்தம். உங்கள் ஏஜ் அப்படின்னு அவன் கேட்டான். அவள் டைரெக்டாக சொன்னான் 22. அவன் ஒரு செகண்ட் சும்மா இருந்தான். நான் 36. அந்த நிமிஷம் எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சு. வயசு வித்தியாசம் அதிகம் தானே? மீரா கேட்டா. அவனும் ஹானஸ்டாக ஆமாம் அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வார்த்தை மீராவை சச்சு நிம்மதிப்படுத்திடுச்சு. அவள் ஃப்ளர்ட் பண்ணல, அவாய்ட் கூட பண்ணல. அந்த பேலன்ஸ் தான் அவளுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஏன்னா அவர் திடீர்னு அவளுடைய ஏஜை கேட்குறாரு, எனக்கும் இதான் ஏஜுன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போவுமே அவளுக்கு புரிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு. ஆனால் அவர் அவாய்டும் பண்ணல, ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியும் அவகிட்ட பேசலை. கொஞ்சம் பேலன்ஸாக இருந்தனால அவளும் கன்ஃபியூஸாகவே என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தேவையா? இது என் லைஃப்க்கு ரைட்டா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டான். ஆனால் ஹார்ட்க்கு லாஜிக் தெரியாதே. லாஜிக்கு ஆன்சர் அது சொல்லவே இல்லை.
ஈவினிங் நாளைக்கு சந்திப்போம் டாக்டர் அப்படின்னு மீரா சொல்லிட்டு கிளம்புனாங்க. அர்ஜுனும் மெதுவாக சொன்னான், ஓகே. அவள் சிரிச்சா. சரி அர்ஜுன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாளைக்கு சந்திப்போம் டாக்டர் அப்படின்னு மீரா சொன்னதும் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக சொன்னார். அதுக்கு தான் மீரா சிரித்தாங்க. ஏன் அப்படின்னா, அர்ஜுன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, டாக்டர்னே சொல்லாத என்ன அர்ஜுன்னே சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கு தான் சரி அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை அவங்க எல்லையை சின்னதாக தாண்டிச்சு. ஏன்னா டாக்டர் ஸ்டூடெண்ட்னு இருந்த ஒரு உறவு நேம் சொல்லி பேசுகிற அளவுக்கு மாறிச்சுது. வயசு வித்தியாசம் அவங்கள தடுத்தது. ஆனால் இதையும் அதை கேட்காம முன்னாடி போக ஆரம்பிச்சுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து 3rd எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.